ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இவங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, ஆனால் தெரியாத இன்ஃபர்மேஷன். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் கைலாயத்தில் பார்வதி தேவி அவரோட காவலுக்காக ஒரு வாலிபனை உருவாக்குறான். அந்த ஒரு நாள் ஓய்வு எடுக்க போகும்போது அந்த வாலிபன்ட்ட சொல்லிட்டு போகிறேன், அந்த மாதிரி ஓய்வு எடுக்க போகிறேன், நீ யாரையும் உள்ளே விடாத அப்படின்னு. அந்த வாலிபனும் சரின்னு சொல்லிடுறான். பார்வதி தேவி ஓய்வு எடுக்க போயிடுறான். அப்போ தேவர்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு பார்வதி தேவியை பார்க்கணும்னு அந்த வாலிபன்ட்ட சொல்கிறாங்க. அந்த வாலிபன் முடியாதுன்னு சொல்லிடுறான். தேவர்கள்லாம் ரொம்ப நேரம் சொல்லி பார்க்குறாங்க, அந்த வாலிபன் விடுறதாவே இல்லை. தேவர்கள் எல்லாரும் உடனே போய் சிவபெருமான்கிட்ட சொல்கிறாங்க. சிவபெருமான் சொல்கிறாரு, சரி வாங்க, நான் அந்த வாலிபன்ட்ட சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு. சிவபெருமானும் அந்த இடத்துக்கு வராரு. சிவபெருமான் அந்த வாலிபன்ட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் பார்வதி தேவியை பார்க்கணும், நீ எங்களை உள்ளே விடு அப்படின்னு. அந்த வாலிபன் அப்பவும் விடலை. ரொம்ப நேரம் சிவபெருமானு சொல்கிறாரு, அப்பவும் அந்த வாலிபன் கேட்கவே இல்லை. சிவபெருமானுக்கும் அந்த வாலிபனோட தலையை வெட்டிடுறாரு. அந்த தலையை வெட்டப்பட்ட வாலிபன் அவங்க எல்லாருக்குமே இந்நேரத்துக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும், நம்ம விநாயகர் தான். இந்த சம்பவத்தை நினைவுபடுத்தும் விதமாக நம்ம மதுரையில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இருக்க விநாயகருக்கு தலையே இருக்காது. அந்த விநாயகரோட பேர் மொட்டை விநாயகர். நெக்ஸ்ட் டைம் மதுரைக்கு போனால் கண்டிப்பாக அந்த கோயிலை விசிட் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ, பாய்.